குடிக்கணும் நீ சாப்பிடு, என்ன தொந்தரவு பண்ணாத. ஏனுங்க அதெல்லாம் ரசம் ரொம்ப நல்லதுங்க, தொண்டைக்கு சளிக்கலாம் நல்லதுங்க. எந்த ரசம்? அந்த பானிபூரி கொடுக்குற ஒரு ரசம் அது. யார் சொன்னா? டாக்டர் சொன்னாரா? குட் டே, டாக்டர் ஆனந்த், கோயம்புத்தூர் ஆனந்த் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. இப்போ ஒரு வீடியோ பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பானிபூரியோட ரசம் சாப்பிட்டா தொண்டைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க கேலி தான் பண்ணுறாங்க. பட் நிறைய இந்த மாதிரி மித்து இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால நீங்கள் ஈவினிங் பார்த்துருப்பீங்க, அவன் சைக்கிளில் நின்றுருப்பான். நிறைய காலேஜ் போகிற பொண்ணுங்களாலும் சரி பசங்களாலும் சரி நிறைய பேர் நின்று அது வாங்கி சாப்பிட்றாங்க. என்னமோ அந்த டானிக் சாப்பிட்டா எல்லாம் இருக்கிற வியாதியெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படி கண்டிப்பாக கிடையாது. அது அவனுடைய ப்ரிப்பரேஷன் எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஏமாந்து போய் அதை சாப்பிட்டா சளி ரெடியாகும் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நிறைய செப்டிக்காக டான்சில் வீங்கி சீல் பிடிச்சி வரவங்க நிறைய பார்த்துருக்கோம். அதனால சளி பிடிச்சா அதை போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. கண்டிப்பா அப்படி எதுவும் தப்பு பண்ணிட வேண்டாம். சளி பிடிச்சா நிறைய பேர் அந்த சுக்கு மிளகு தேன் அது இதெல்லாம் போட்டும் பண்றாங்க. தப்பு ஒன்றும் சொல்லலை. அது எல்லாமே ஒரு வீட்டு வைத்தியம். என்னன்னா அதெல்லாம் ஒரு சூத்திங் எஃபெக்ட் கொடுக்கும். பட் அது வியாதி ரெடி பண்ணாது. ஈவன் ஹனியை போட்டு இது பண்ணும்போது ஹனியில இருக்கிற ஸ்வீட்டே சம்டைம் த்ரோட் பெயின் அக்ரவேட் பண்ணும். அதனால இந்த மாதிரி வீட்டு வைத்தியங்கிறது சில சமயம் மைல்ட பெயின் ஒர்க் அவுட் ஆகும். பட் கண்டினியூஸ் அது ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் பிடிச்சி ஃபீவர் அதிகமாக இருக்கும்போது அதெல்லாம் ட்ரை பண்றதை விட டாக்டர் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இது ஒரு காமெடி தான். பட் யாரும் பானிபூரி விற்கிறவங்க எதுவும் சீரியஸா எடுத்துக்க வேணாம். அது